கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 31வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது. யார் யாரிடம் கூறியது? மோசே இஸ்ரவேலர் யாவரிடமும். மோசேயின் வயது என்ன? நூற்றி 120. மோசே எதை கடந்து போவதில்லை என்று கர்த்தர் மோசேயிடம் கூறியிருந்தார்? யோர்தானை. இஸ்ரவேலுக்கு முன் நின்று அந்நிய தேசத்தாரை அழிப்பவர் யார்? தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேலுக்கு முன்பாக கடந்து போகிறவன் யார்? யோசுவா. கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்கள் யார்? சீகோன், ஓகு. கர்த்தர் எமோரியரின் ராஜாக்களை இஸ்ரவேலர்களுக்கு ஏன் ஒப்பு கொடுப்பார்? கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு விதித்த கட்டளைகளின்படி எமோரியரின் ராஜாக்களுக்கு செய்வதற்கு. இஸ்ரவேலர்களை எப்படி இருங்கள் என்று கர்த்தர் கூறினார்? பலங்கொண்டு திடமனதாய். அந்நிய தேசத்தாருக்கு இஸ்ரவேலர்கள் என்ன செய்ய வேண்டாம் என்று கர்த்தர் கூறினார்? பயப்படவும் திகைக்கவும். உன் தேவனாகிய டேஷ் உன்னோடே கூட வருகிறார். கர்த்தர் தாமே. அவர் உன்னை விட்டு டேஷ் இல்லை, உன்னை டேஷ் இல்லை என்று சொன்னான். விலகுவதும் கைவிடுவதும். பலங்கொண்டு திடமனதாயிரு. யார் யாரிடம் கூறியது? மோசே யோசுவாவிடம். கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் அதை சுதந்தரிக்கும்படி செய்வது யார்? யோசுவா. கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மோசே யாரிடமெல்லாம் கூறினார்? இஸ்ரவேலர் யாவரிடமும் யோசுவாவிடமும். நியாய பிரமாணத்தை எழுதியவர் யார்? மோசே. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள் யார்?
லேவி புத்திரரான ஆசாரியர். மோசே நியாயப்பிரமாணத்தை எழுதி யாரிடம் கொடுத்தார்? லேவி புத்திரரான ஆசாரியரிடமும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாரிடமும். விடுதலையின் வருஷம் எது? ஒவ்வொரு 7ஆம் வருஷம். விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்தின் முடிவிலே வருகிற பண்டிகை எது? கூடார பண்டிகை. நியாயப்பிரமாணத்தை எப்பொழுது எல்லாரும் கேட்க வாசிக்க வேண்டும்? 7ஆம் வருஷத்தின் முடிவிலே. சோதனை கேள்வி 1. மோசே இஸ்ரவேல் மக்களிடம் பேசிக் கொண்டிருந்தபோது அவருக்கு வயது என்ன? ஏ 40, பி 80, சி 90, டி 120. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க வாசிக்க வேண்டும்? நியாயப்பிரமாணத்தை. நியாயப்பிரமாணத்தை எங்கு வாசிக்க வேண்டும்? கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில். நியாயப்பிரமாணத்தை யாரெல்லாரும் கேட்க வாசிக்க வேண்டும்? புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும். தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு எதை கூட்டி நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறினார்? ஜனத்தை. மரிக்கும் காலம் யாருக்கு சமீபித்திருக்கிறது என்று கர்த்தர் கூறினார்? மோசேக்கு. கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்து கொண்டு எங்கு வந்து நிற்க கூறினார்? ஆசரிப்பு கூடாரத்தில். யாரெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தில் நிற்கும்போது கர்த்தர் தரிசனமானார்? மோசே, யோசுவா. கர்த்தர் கூடாரத்தில் மோசேக்கும் யோசுவாவுக்கும் எதில் தரிசனமானார்? மேகஸ்தம்பத்தில். மேகஸ்தம்பம் எதின் மேல் நின்றது? கூடார வாசல் மேல். மோசே யாரோடே படுத்துக் கொள்ளப் போகிறதாக கர்த்தர் கூறினார்? அவன் பிதாக்களோடே. இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்திலுள்ள எவைகளை சோர மார்க்கமாய் பின்பற்றுவார்கள் என்று கர்த்தர் கூறினார்? அந்நிய தேவர்களை. கர்த்தர் தங்களோடே பண்ணின உடன்படிக்கையை மீறுபவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள்.
இஸ்ரவேலர்களை பட்சிக்கும்படி அவர்களை தொடருவது எது? அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும். எதினால் இந்த தீங்குகள் தங்களை தொடர்ந்தது என்று இஸ்ரவேலர்கள் கூறுவார்கள்? எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினால். இஸ்ரவேலர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த எவைகளின் நிமித்தம் கர்த்தர் அந்நாளில் தன் முகத்தை மறைக்கவே மறைப்பேன் என்று கூறினார்? சகல தீமைகளின் நிமித்தம். கர்த்தர் சொன்ன பாட்டை எழுதிக் கொண்டு படிப்பித்து யாருக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி அவர்கள் வாயில் வழங்க பண்ண வேண்டும்? கர்த்தருக்கு சாட்சியாக. இஸ்ரவேலர்கள் எப்போது வேறே தேவர்களிடத்தில் திரும்புவார்கள்? புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும்போது. இஸ்ரவேலர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி கர்த்தருக்கு கோபம் மூட்டி எதை மீறுவார்கள்? கர்த்தரின் உடன்படிக்கையை. கர்த்தருடைய பாட்டு யாருடைய வாயில் மறந்து போகாதிருக்கும்? இஸ்ரவேலர்களின் சந்ததியாரின் வாயில். சந்ததியாரின் வாயில் இருக்கும் கர்த்தருடைய பாட்டு இஸ்ரவேலர்களுக்கு என்ன பகரும்? அவர்களுக்கு விரோதமான சாட்சி. சோதனை கேள்வி 2. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அந்த தேசத்தாரை என்ன செய்வார் என்று மோசே சொன்னார்? ஏ, காப்பாற்றுவார். பி, திகிலடையச் செய்வார். சி, அழிப்பார். டி, கடினப்படுத்துவார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தது யார்? மோசே. கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு இஸ்ரவேலரை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? யோசுவா. நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் மோசே எதிலே எழுதினார்? ஒரு புஸ்தகத்தில். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள் யார்? லேவியர். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எதின் பக்கத்தில் வைக்க மோசே கூறினார்? உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்தில். உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்தில் வைக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகம் இஸ்ரவேலருக்கு எப்படி இருக்கும்? விரோதமான சாட்சியாய். மோசே இஸ்ரவேலரின் எவைகளை அறிந்திருக்கிறதாக கூறினார்? கலக குணத்தையும் கடின கழுத்தையும்.
மோசே இன்னும் உயிரோடு இருக்கையில் இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணினார்கள்? கலகம். கோத்திரங்களிலுள்ள யாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நியாயப்பிரமாண வார்த்தைகளை சொல்ல தன்னிடத்தில் கூடிவரச் செய்யுங்கள் என்று மோசே கூறினார். மூப்பர், அதிபதிகள். கோத்திரங்களிலுள்ள மூப்பர் அதிபதிகளுக்கு விரோதமாக எவைகளை சாட்சி வைக்க அவர்களை தன்னிடத்தில் கூடிவரச் செய்யுங்கள் என்று மோசே கூறினார்? வானத்தையும் பூமியையும். மோசேயின் மரணத்துக்கு பின் இஸ்ரவேலர் எதை விட்டு விலகுவார்கள்? கர்த்தர் கட்டளையிட்ட வழியை. கர்த்தரின் வழியை விட்டு விலகுகிறவர்களுக்கு கடைசி நாளில் நேரிடுவது என்ன? தீங்கு. எவைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை இஸ்ரவேலர்கள் செய்வார்கள் என்பதை மோசே அறிவார். தங்கள் கைக்கிரியைகளினாலே. யார் எல்லாரும் கேட்க மோசே நியாயப்பிரமாண பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரையும் சொன்னான்? இஸ்ரவேல் சபையார் எல்லாரும். சோதனை கேள்வி 3. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யார் கடந்து போவான் என்று மோசே கூறினார்? ஏ காலேப், பி ஆரோன், சி மோசே, டி யோசுவா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமேன்.